சாப்டர் 2 ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதில் பாருங்கள், the human reproductive system is essential for the survival of the species. ஓகேங்களா, நம்ம மனித இனம் வந்து சர்வைவ் ஆகணும்னா முக்கியமாக என்னென்னா இந்த ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்குன்னு வச்சுங்களேன், இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அண்ட் இண்டிவிஜுவல் மே லைவ் லாங் ஹெல்த்தி லைஃப் வித்தவுட் ப்ரொடியூசிங் அண்ட் ஆஃப்ஸ்பிரிங். ஓகேங்களா, அதாவது நம்ம ஆஃப்ஸ்பிரிங் நமக்கு பின்னாடி வர சந்ததிகள்லாம் இருக்கணும் அப்படின்னா என்னென்னா அவங்க ஒரு ஹெல்த்தியான லைஃப் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு வச்சுங்களேன். இது இல்லாமல் அடுத்தது சந்ததிகளை வந்து உருவாக்க முடியாது. அதில் பார்த்தோன்னா 4 மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு சொல்லியிருக்குன்னு பார்த்தோன்னா, டு ப்ரொடியூஸ் த ஹேமிட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா நேம்லி ஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஓவம். மேலாக இருந்தால் ஸ்பெர்மு, ஃபீமேலாக இருந்தால் ஓவம் ப்ரொடியூஸ் பண்ணோம். டு டிரான்ஸ்போர்ட் அண்ட் சஸ்டைன் 3 கேமிட்ஸ். தஸ் கேமிட்ஸ் ஃபார்ம் ஆகும். மேலேருந்து ஸ்பெர்மு, ஃபீமேலாக இருந்தால் எக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய அதை கேமிட்ஸ் சொல்கிறாங்க. டு நியூட்ரியேட் த டெவலப்பிங் ஆஃப்ஸ்பிரிங், அந்த அடுத்தடுத்த சந்தைகள் அந்த ஆஃப்ஸ்பிரிங் அடுத்த இனம் உருவாக்குதலே சந்தைகள் அதை சொல்கிறாங்க. டு ப்ரொடியூஸ் ஹார்மோன்ஸ், அது இல்லாமல் ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. மேலே இருந்தால் செக்ஸ் ஹார்மோன் என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம்? மேல் செக்ஸ் ஹார்மோன் என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும் சொல்லுங்க? டெஸ்டோஸ்டிரான். ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் என்ன செக்ஸ் ஹார்மோன்? ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன்மா. பதிலே காண, கேக்குதா இல்லையா? ரிப்ளை பண்ணுங்க, ஓகேவா? அந்த மேஜர் ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ் இன் ஹியூமன்ல பார்த்தோன்னா கேமிட்டோஜெனிசிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இனச்செல்கள் ஃபார்ம் ஆகிறது. அப்புறம் இன்செமினேஷன் அப்படிங்கிறது இந்த ஸ்பெர்ம் வந்து அந்த ஜெனிட்டல் ட்ராக்ல இன்செர்ட் ஆகுறது. ஓகேங்களா, மூவ் ஆகி போகிறது. அப்புறம் ஃபெர்டிலைசேஷன், மேல் ஃபீமேல் வந்து ஃபியூஸ் ஆகிட்டு ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறது. அப்புறம் கிளீவேஜ்னா ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அது ஃபார்ம் ஆகிறது. 2 செல் 4 ஆகும், 4 இது மாதிரி இந்த ஸ்டேஜில் வரக்கூடியது வச்சுங்களேன். அப்படியே அந்த ஒவ்வொரு ஸ்டேஜை சொல்கிறாங்க. 2 செல் 4, 4, 8, 16 அப்படியே மூவ் ஆகிட்டே வரும். ஓகேங்களா, இதுதான் கிளீவேஜ் சொல்கிறது. அப்புறம் இம்ப்ளான்டேஷன், இந்த இடத்துல அதாவது உட்ரஸில் போயிட்டு அந்த சைகோட் வந்து ஃபார்ம் ஆகிறது. ஓகேங்களா, அந்த இடத்துல அதுதான் பண்ணி இம்ப்ளான்டேஷனா கரு பதிதல்னு சொல்லுவாங்க. ஃபீட்டஸ் போய் இந்த இடத்துல உட்ரஸில் பதிகிறது. கிட்டத்தட்ட ஃபெலோபியன் டியூப்லேருந்து இங்கே வந்து பதிகிறதுக்கே 1 வீக் ஆகிடும், 7 days பக்கமாக ஆகும். அடுத்து பிளாசன்டேஷன். பிளாசன்டேஷன் அப்படிங்கிறது இந்த தாய்சை இணைப்பு திசு உருவாகிறது. ஓகேங்களா, மதரையும் அந்த ஃபீட்டஸையும் இணைக்கக்கூடியதுன்னு வச்சுங்களேன், தாய்சை இணைப்பு திசுன்னு சொல்லக்கூடியது. அப்புறம் கேஸ்ட்ருலேஷன்னா அது அந்த கர்ப்ப காலம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலம் வந்து உருவாகிறது ஸ்டேஜ் சொல்கிறாங்க. அப்புறம் ஆர்கனோஜெனிசிஸ், நிறைய ஆர்கன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபார்ம் ஆகிட்டு ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் ஆகுறது, ஆர்கனோஜெனிசிஸ். அப்புறம் பேஸ்டரைசேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மகப்பேறு காலம்னு சொல்லக்கூடியது. பேஸ்டரைசேஷன் இதெல்லாம் பார்க்கலாம். இந்த கேமிட்டோஜெனிசிஸ் எப்படி ஃபார்ம் ஆகுறது அப்படிங்கிறதா இது. என்ன ஸ்டேஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா எதில் கேமிட்டோஜெனிசிஸ் எப்படி நடக்குதுன்னா மியாசிஸில் தான் நடக்குது. ஓகேங்களா, ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல் டிவிஷன் மியாசிஸில் நடக்குது. அது மூலமாக தான் ஃப்ரம் டிப்ளாய்ட் டு ஹெப்ளாய்ட் நம்பராக இருக்குன்னு வச்சுங்களேன். டிப்ளாய்ட்னா 2n நேச்சரு, ஹெப்ளாய்ட்னா single n நேச்சர்னு வச்சுங்களேன். த ப்ரீப்பர்ஸ் கேமிட் ஃபார் த ஃபெர்டிலைசேஷன், அந்த இது வந்து மேல் ஸ்பெர்மு, இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கு. ஓகேங்களா, என்னோட நம்ம இதெல்லாம் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். மறுபடியும் உங்களுக்கு டயக்ராம் கொஸ்டின் கேட்பாங்க, ஸ்பெம்மோட டயக்ராம் பற்றி கேட்பாங்க. ஓகேங்களா, இது ஸ்பெம் பார்த்தோன்னா ஹெட்டு, நெக்கு, டெயில் 3 ரீஜனாக இருக்கும். இதில் ஹெட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த அக்ரோசோம் இருக்குது. டேட்போல் ஷேப்பில் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸ்பெம் வந்து டேட்போல் ஷேப் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உள்ள நியூக்ளியஸ், அக்ரோசோம். இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு என்சைம் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். என்ன என்சைம் சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது? பெனிட்ரேட் பண்ணி போகிறதுக்காக ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ல பெனிட்ரேட் பண்ணி போகிறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன என்சைம் அது? ஞாபகம் இல்லையா? ஹயாலுரானிடேஸ்ன்னு சொன்னல. ஹயாலுரானிடேஸ்ங்கிற என்சைம் வந்து இந்த இடத்துல செக்ரேட் ஆகும். ஓகேங்களா, அந்த என்சைம் தான் பெனிட்ரேட் பண்ணி போகிறதுக்காக பயன்படக்கூடியது. ஓகே, நியூக்ளியஸ், சென்ட்ரியோல், மைட்டோகாண்ட்ரியா எல்லாமே இருக்கக்கூடியது. ஃபிளாஜெல்லா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எஜாகுலேஷன் அப்போ எவ்வளோ ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருந்தேன்?
300 to 400 மில்லியன் ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகும். ஆனால் எவ்வளோ ml தான் இருக்குன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 to 5 ml குள்ள தான் இருக்கும். ஓகே, 4 to 5 ml குள்ள தான் இருக்கும். அதில் தான் கிட்டத்தட்ட 200 to 300 ml 300 to 400 மில்லியன் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இந்த டெஸ்டிஸ் ஓகேங்களா, இதுதான் டெஸ்டிஸ். மெயினாக இது பிரைமரி செக்ஸ் ஆர்கன் சொல்லக்கூடியது, மேலோடது. இதுலேருந்து தான் ஃபார்ம் ஆகக்கூடியது. இது இந்த ஒரு ஸ்மால் பீஸ் தான் கட் பண்ணி இங்கே காமிச்சிருக்காங்க ஜூம் பண்ணி. இது வந்து செர்டோலி செல்ஸ். இதுலேருந்து ஃபார்ம் ஆகக்கூடியதான் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் நடக்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்டராக கேட்டாங்க அப்படின்னா ஸ்பெர்மட்டோகோனியா, ஸ்பெர்மட்டோகோனியாலேருந்து தான் ஸ்பெர்மட்டோசைட் ஃபார்ம் ஆகுது. ஸ்பெர்மட்டோசைட்னா பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் அண்ட் செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட். அதுக்கப்புறம் தான் ஸ்பெர்மாடைட் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஸ்பெர்மட்டோசா, ஒரு முழு ஸ்பெர்மா ஃபார்ம் ஆகும்னு வச்சுங்களேன். ஊஜெனிசிஸ் முன்ன பார்த்தது ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படிங்கிற மாதிரி, இங்கே எதுவும் பார்த்தீங்கன்னா யூஜெனிசிஸ். ரெண்டும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா ஜெம் பிளாசம் சொல்றோம் இல்லையா, அந்த இதில் கேமெட்டோஜெனிசிஸ் ரெண்டும் சேர்ந்து தான். மேலாக இருந்தால் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், ஃபீமேலாக இருந்தால் ஊஜெனிசிஸ், கேமெட்டோஜெனிசிஸ் சொல்லக்கூடியது. இனச்செல்கள் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதான் சொல்றாங்க. இதில் பாருங்க டிப்ளாய்டு செல் நேச்சர். இது வந்து ஓவரி ஓகேங்களா. இந்த ஒரு சைடு மட்டும் காமிச்சிருக்காங்க ஜூம் பண்ணி. இது அந்த ஒன்று வந்து ரைட் ஓவரியா இருக்கும், ஒரு 1 month வந்துன்னா லெஃப்ட் சைடு ஓவரி. சம்டைம் ரெண்டு இடத்துலையுமே வரக்கூடியது. இதில் எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்கு ஃபார்ம் ஆகி வருது இல்லையா, அதுதான் உள்ள வர பாருங்க. இது வந்து ஃபாலிக்கிள் செல்லாக இருக்கும். ஃபாலிக்கிள் செல் அப்படியே டெவலப் ஆகிட்டு க்ரோவிங் ஃபாலிக்கல், மெச்சூர் ஃபாலிக்கல் ஓகேங்களா. மெச்சூர் ஃபாலிக்கல், அப்புறம் ரீபெச்சர் ஃபாலிக்கல். இது பார்த்தோன்னா நம்ம எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்லேருந்தே இருக்கக்கூடியது தான். இது நம்ம ஒரு ஃபீமேல் சைல்டாக இருந்தால் பிறந்த உடனே இருக்கக்கூடியது தான். அது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இது அடுத்த ஸ்டேஜ், இந்த செகண்டரி ஸ்டேஜாக மாறுறதுக்கு கிட்டத்தட்ட அடுத்து பூப்பர்ட்டி அப்போ தான், அதாவது மெனார்கின்னு சொல்லும் இல்லையா, அந்த பூப்பர்ட்டி ஸ்டேஜில் மட்டும்தான் அது செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டாகவே செகண்டரி ஊஜெனிசிஸாகவே மாறுது. அது வரைக்குமே பார்த்தோம்னா உங்களுக்கு பிரைமரி ஊசைட்டாக தான் இருக்கும். நோட் பண்ணி இந்த அரஸ்டட் இன் ப்ரோபேஸ் ஆஃப் மியாசிஸ் 1 பிரசன்ட் அட் பர்த். பாருங்க இதுதான் அந்த பிரசன்ட் அட் பர்த்லேயே இருக்கும். பாருங்க பிரைமரி ஊசைட் இங்கேருந்து காமிச்சிருக்காங்க பாருங்க ஓகேங்களா. இதுதான் இது அப்படியே ஃபார்ம் ஆகிட்டு வருது. ஃபர்ஸ்ட் மினார்கி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செகண்டரி ஊசைட்டே ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் உங்களுக்கு வந்து பிரைமரி ஊசைட்லேயே தான் இருக்கும் ஓகேங்களா, ஃபீமேலாக இருந்தால். அதான் அவங்களோட லைஃப் சைக்கிளில் பார்த்தோன்னா 3 ஸ்டேஜாக சொல்லணும் சொல்லியிருக்காங்க. என்ன சைக்கிள் சொல்ல பார்க்கலாம். ஞாபகம் இல்லையா? ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் 3 லைஃப் ஸ்டைலாக பீரியடாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பர்த் டு மினார்கி. மினார்கினா அதுதான் ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஓகேங்களா. பிறப்பு முதல் என்னது மென்சுரல் சைக்கிள், ஃபர்ஸ்ட் மென்சுரல் சைக்கிள் நடக்குது இல்லையா, அதுதான் பார்த்தோன்னா மினார்கின்னு சொல்லக்கூடியது. அடுத்து செகண்ட் பீரியட் அப்படின்னு பார்த்தோன்னா மினார்கியிலேருந்து ஃபர்ஸ்ட் மினார்கியிலேருந்து மெனப்பாஸ் வரைக்கும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் மென்சுரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிறது மெனப்பாஸ் எந்த ஏஜில் ஸ்டாப் ஆகும்? 45 to 50. அதுதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் பீரியட் சைக்கிள்னு சொல்லக்கூடியது. அதாவது ஃபர்ஸ்ட் மினார்கியிலேருந்து மெனப்பாஸ் வரைக்கும் நடக்கிறது தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் பீரியட் சைக்கிள் சொல்லக்கூடியது. அடுத்து தேர்ட் பீரியட்னு சொல்றது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மெனப்பாஸ்க்கு அப்புறம் டெத் வரைக்கும் இருக்கக்கூடியது ஓகேங்களா. இந்த 3 ஸ்டேஜ் தான். மெனப்பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்து தேர்ட் பீரியட்னு சொல்லக்கூடியது. ஆஃப்டர் டெத் வரைக்கும் இருக்குன்னு வச்சுங்களேன். இது 3 பீரியடாக சொல்லியிருக்காங்க. இந்த செகண்டரி ஊசைட் எப்போ ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் மென்சுரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதுக்கப்புறம் தான் இந்த செகண்டரி ஊசைட் ஃபார்ம் ஆகுது. அரஸ்டட் இன் மெட்டாஃபேஸ் மியாசிஸ்ல நடந்து அரஸ்ட் ரிலீஸ்டு ஃப்ரம் ஓவரி, அப்போ தான் எக்கு ஃபார்ம் ஆகி வரும் இந்த மென்சுரல் சைக்கிள் மூலமா ஓகேங்களா. இதுதான் சப்போஸ் அந்த எக்கு வந்து ஃபியூஸ் ஆகிட்டு வருது அப்படின்னா ஃபெர்டிலேஷன் ஆகாமல் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா அது வந்து கார்பஸ் லூட்டியமாக மாறும். அந்த கார்பஸ் லூட்டியமாக மாறிட்டு அடுத்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஓவரிலே போயிட்டு மறுபடியும் அடுத்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது, அடுத்த மென்சுரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது தான். இந்த கார்பஸ் அல்பிகன்ஸாக மாறிடும் ஓகேங்களா. அதுதான். ஆனால் எக்கு ஃபார்ம் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த இதுதான் எண்டோமெட்ரியன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒன்லி பிளட் மட்டும் கிடையாது, சரி சில ஸ்கேர் திசுஸும் வெளியில் வரும்னு வச்சுங்களேன். அதுதான் இது வந்து 20 days நடக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு 35 கூட நடக்கலாம், 40 2 months 3 months கூட ஆகலாம். அந்த மென்சுரல் சைக்கிள் அவங்களோட ஹார்மோன் இம்பேலன்ஸ் பொறுத்து இருக்கு நடக்கும்னு வச்சுங்களேன். ஒவ்வொருத்தருக்கு பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். இதில் பாருங்க இன்செமினேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பெர்ம் பை த மேல் இன்டு த ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ட். இது மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெனல் பார்த்தீங்கன்னா யூரித்ராங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் வரதும் யூரின் வரதும் ஒரே ட்ராக் தான், யூரித்ரான்னு சொல்லக்கூடியது. பினிஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆர்கன் சொல்லியிருந்ததுல காப்புலேட்டரி ஆர்கன். மேலோட காப்புலேட்டரி ஆர்கன் வந்து பினிஸ்,
ஃபீமேலா இருந்தா வெஜைனா. ஓகேங்களா? இதுல பாருங்க ஃபெர்டிலைசேஷன் ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் டு ஃபார்ம் சைகோட் கால்ட் ஃபெர்டிலைசேஷன். ஓகேங்களா? அதாவது மேலோட கேமெட் ஸ்பெம்மும் ஃபீமேலோட எக்கும் ஃபியூஸ் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா சைகோட் ஃபார்ம் ஆகுது. அந்த சைகோட் ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜ் என்ன சொல்றாங்க? ஃபெர்டிலைசேஷன் சொல்றோம். கருவுறுதல் சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பாருங்க இன்செமினேஷன் அக்கர் இந்த ஹேர். இது வழியா ஸ்பெம் மூவ் ஆகுது. ஸ்பெம் ஆயிட்டு போயிட்டு எங்கன்னா அந்த எக்கை நோக்கி போகுதுன்னு வச்சுங்களேன். ஓகேங்களா? இது இந்த ரைட் சைடு ஓவர்ல இருந்து வரப்போனா ரைட் சைடில் மூவ் ஆகும். அப்படி லெஃப்ட் சைடில் வந்ததுன்னா லெஃப்ட் சைடு எக் மூவ் அந்த ஸ்பெம் அங்கே மூவ் ஆகும்னு வச்சுங்களேன். மூவ் ஆகிட்டு வரப்ப இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க அந்த எக் ஃபார்ம் இங்கே இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த எக் ஃபார்ம் ஆகுது சொல்கிறாங்க. இந்த ஓவரி இது ஓவரிலேருந்து எக் ஃபார்ம் ஆகிட்டு வெளியில் வருது. இதுதான் என்னன்னா ஃபெலோபியன் டியூப்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? உட்ரைன் டியூப்னு கூட சொல்லுவாங்க அதை. இங்கே பாருங்க ஸ்பெம் ஸ்வார்ம் த அரவுண்ட் எக். ஓகேங்களா? ஸ்பெம்மை சுற்றி சரி எக்கை சுற்றி ஸ்பெம் ஃபியூஸ் அப்படியே பெனிட்ரேட் பண்ணி போகிறது ரெடியாக இருக்கு இல்லையா, அதை சொல்லி காமிக்கிறாங்க உங்களுக்கு. ஒரு எக்கு வந்து எவ்வளோ ஸ்பெம்மை விட எவ்வளோ மடங்கு பெருசுன்னு சொல்லியிருந்தேன். ஸ்பெம்மை விட எவ்வளோ மடங்கு எக்கு பெருசு சொல்லுங்க பார்க்கலாம். 8500 டைம்ஸ். ஓகே. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக் வந்து ரொம்ப லார்ஜஸ்ட் சைஸ்னு வச்சுங்களேன். மிக லார்ஜஸ்ட் சைஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா செல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஓவம் தான். அந்த தேர்டு அந்த பாருங்க உள்ள ஒரு எக் வந்து ஒரு ஸ்பெம் வந்து ஃபியூஸ் ஆகிட்டு உள்ள போயிடுச்சு. ஹெட் ஆஃப் த ஸ்பெம் என்டர்ஸ் இன் த எக். ஒரு ஸ்பெம் உள்ள போனதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்பெம் மூவ் ஆக முடியாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க அந்த அவுட்டர் மெம்பரைன் இருக்கு இல்லையா, ஃபெர்டிலைசேஷன் மெம்பரைன் வந்து ஃபார்ம் ஆயிடும் அந்த எக்கை சுத்திட்டு. அப்புறம் அடுத்த ஸ்பெம் வந்து உள்ள போக முடியாதுன்னு வச்சுங்களேன். இதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ மெம்பரைன் ஃபார்ம் டு த பிரிவென்ட் ஃபர்தர் என்ட்ரி ஆஃப் ஸ்பெம். ஓகேவா? அதான் அடுத்த ஸ்பெம் வந்து உள்ள என்ட்ரி ஆக முடியாது. ஓகேவா? அப்புறமேட்டு உள்ள போனதுக்கப்புறம் எக் நியூக்ளியஸ் கூட ஃபியூஸ் ஆகுது. ஸ்பெம் ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. இதுதான் ஒரு ஃபெர்டிலைசேஷன் எக்னு வச்சுங்களேன். அந்த ஸ்டேஜ் சொல்றாங்க cleavage, rapid mitotic division of the zygote which convert in the single celled zygote into the multicellular structure called blastocyst. ஃபர்ஸ்ட் அந்த ஃபெர்டிலைசர் எக் வந்து பார்த்தோம்னா 2 செல்லா மாறுது. அப்புறம் 4 செல் ஸ்டேஜா மாறுது. 8 செல் ஸ்டேஜ் மொருலா, பிளாஸ்டுலா, ஏர்லி கேஸ்டுலா அண்ட் கேஸ்டுலா. ஓகேங்களா? இந்த ஸ்டேஜ் நடக்குது. இதுதான் பார்த்தோம்னா இந்த ஃபீட்டஸ் வந்து டெவலப் ஆகிற ஸ்டேஜ் சொல்றாங்க. இந்த மொருலெல்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 16 நாள் ஆகும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டேஸா மாறி சைகோ அந்த கேஸ்டுலா ஸ்டேஜ் மாறுது. ஈரடுக்கு கருக்கோளம், மூவடுக்கு கருக்கோளம்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டேஜ். செல் கிளீவேஜ் பாருங்க, process by which the number of cells in developing embryo is multiplied through the cell division. இந்த செல் டிவிஷன் மூலமா நடக்குதுன்னு வச்சுங்களேன். அதான் என்ன டிவிஷன் கேட்டாங்கன்னா மைட்டாட்டிக் டிவிஷன் மூலமா தான் செல் டிவிஷன் நடக்குது. கண்ணா எல்லாரும் வந்துட்டாங்களாப்பா? பாய்ஸ் இருக்காங்களா 3 பேர்? சரி ஓகேம்மா பரவாயில்ல. இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது பாருங்க கருப்பதிதல்னு சொன்னோம் இல்லையா, அட்டாச்மெண்ட் ஆஃப் பிளாஸ்டோசிஸ்ட் டு த யூட்ரைன் வால். யூட்ரைன் வால்னு சொன்னது அதுக்கு இன்னொரு பேர் ஃபெலோபியன் டியூப்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? இதுதான் இங்க பார்த்தோன்னா ஓவுலேஷன் இன் இம்ப்ளான்டேஷன் எப்படி வந்து இம்ப்ளான்டேஷன் நடக்குது அப்படிங்கிறதா இங்க. ஓகேங்களா? இது வந்து ஓவரிலேருந்து எக் இங்கே பாருங்க ஒவ்வொரு ஸ்டேஜாக நடந்து வெளியில் வருது இல்லையா, எக் ஃபார்ம் ஆகிட்டு வெளியில் வருது. இங்கே சைட்லையும் காமிக்கிறாங்க எப்படி ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பெம் கூட சேர்ந்து ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் அந்த எக் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதான் அது அப்படியே ஒவ்வொரு இங்கே வெளியில் உங்களுக்கு வந்து உள்ள சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் ஜூம் பண்ணி காமிச்சிருக்காங்க இங்கே. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல் மூவ் ஆகிட்டு இங்கே ஃபியூஸ் ஆகிடுது. ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் சைகோட் ஃபார்ம் ஆகுது. உள்ள செல் டிவிஷன் நடக்கிறத காமிக்கிறாங்க. அப்புறம் செகண்ட் செல் ஸ்டேஜ் 2 செல் உருவாகிறதுக்கு 30 மணி நேரம் ஆகுது. ஓகேங்களா? 30 ஹவர்ஸ் நடக்குது. அப்புறம் 4 செல் ஸ்டேஜுக்கு பார்த்தோம்னா 4 செல் ஸ்டேஜுக்கு பாருங்க இந்த இவ்வளோ நடக்குது கிளீவேஜ் நடக்குது. அந்த 2, 4, 8 நடக்குது. அதுதான் இந்த மொருலா ஸ்டேஜுக்கு வந்து 72 ஹவர்ஸ் நடக்குது. 72 ஹவர்ஸ் நோட் பண்ணி, அதாவது 3 டேஸ்னு வச்சுங்களேன். அப்புறம் பிளாஸ்டோசிஸ்ட், அப்புறம் இம்ப்ளான்டேஷன். நான் 7 டேஸ் சொன்னேன் இல்லையா, 6 to 7 டேஸ் ஆகும் இந்த வந்து இம்ப்ளான்டேஷன் நடக்கிறது. எங்க நடக்குதுன்னு கேட்கலாம். இம்ப்ளான்டேஷன் எங்க நடக்குதுன்னா என்ன சொல்லுவீங்க? கருப்பதிதல் எங்க நடக்குது? இந்த பகுதி என்னப்பா? உட்ரஸ்ன்னு சொல்லலாம், ஓம்ப்னு சொல்லலாம். WOAMP. ஓம்ப் அப்படின்னா இந்த கருப்பைன்னு சொல்றோம் இல்லையா, இந்த இடத்துல தான் பதியும். ஓகேங்களா?
சம்டைம் இங்கே ஃபெலோபியன் டியூப்லேயே கூட ஃபியூஸ் ஆகலாம், ஃபெர்டிலேஷன் நடக்கலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுக்கு என்ன ரீசன் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே உட்ரஸில் வந்து சரி அந்த ஃபீட்டஸ் பதியாமல் இந்த இடத்துல ஃபெலோபியன் டியூப்லேயே சில டைம் பைண்ட் ஆகிடும். அப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அதை ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. அந்த இந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட்டில் பார்த்தோம்னா பாசிட்டிவ் இருக்கும். பட் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்கன்னா இந்த இடத்துல இங்கே ஸ்கேனில் தெரியாது, கரு வந்து பதிஞ்சிருக்கிறது தெரியாது. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இங்கே ஃபெலோபியன் டியூப்லேயே ஃபார்ம் ஆகிடும். அப்படி ஃபார்ம் ஆகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து மூவ்மெண்ட், அந்த சிலியாவோட மூவ்மெண்ட் இங்கே இருக்காதுன்னு வச்சுங்களேன். சிலியாவோட மூவ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் இங்கே உட்ரஸில் போய் பதியும். மூவ்மெண்ட் இல்லாதனால இங்கேயே சம்டைம் ப்ரெக்னென்சி நடந்தது அப்படின்னா அதை வந்து என்ன, அதாவது எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. இங்கே நடக்கிறது ஃபெலோபியன் டியூப்ல நடக்கிறது வந்து எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. உடனே அபார்ஷன் பண்ணிடுவாங்க. டாக்டர் வந்து அபார்ஷன் பண்ணிட்டு அந்த சிலியாவோட மூவ்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆமாம், சிலியாவோட மூவ்மெண்ட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் இங்கே வந்து கருப்பதிர அளவுக்கு பண்ணுவாங்க முடியும். இங்கே டெவலப் பண்ணாதான் நல்ல ஒரு மெச்சூர் சைல்டில் டெவலப் ஆகலையா அதை சொல்லியிருக்காங்க. இங்கே நடந்தால் இம்பேலன்ஸ் ஆகுன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு எலெக்ஷன் முன்னாடி தான் அறிவிச்சாங்க. அதாவது 2 to எந்த டேஸில் அபார்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை வாரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, 13 வாரத்துக்குள்ளே அபார்ஷன் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 20 வாரத்துக்குள்ளே கூட பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க. அபார்ஷன் பண்ணுறது 20 வீக்ஸ் வரைக்குமே டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 13 வீக்கு மேலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அபார்ஷன் பண்ண முடியும். இப்போ வந்து 20 வீக் வரைக்குமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் தான் உங்களுக்கு டவுட் இருக்காப்பா? இம்ப்ளான்டேஷன்ல ஏதாவது? ஓகேங்களா? இது பிளாசன்டேஷன் சொல்லக்கூடியது பாருங்க. இங்க இந்த பகுதியில் இங்க இருக்கிறது தான், இதுதான் பிளாசன்டான்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? தாய்சே இணைப்பு திசுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது மதரோட பாடி இருக்கக்கூடிய அட்டாச் ஆகக்கூடியது, அதே மாதிரி ஃபீட்டஸையும் மதரோட பாடியை இணைக்கக்கூடியது. ஓகேங்களா? இதன் வழியாக தான் இது வந்து அம்பிளிக்கல் கார்டு. இது வந்து அம்பிளிக்கல் கார்டு, ரெட்டு ஒயிட் ப்ளூ இருக்குல்லையா, அதுதான் இது வந்து அம்பிளிக்கல் கார்டு. தொப்புள் கொடின்னு சொல்றேன், இதுதான் நியூட்ரிஷன் இது வந்து ஒரு கனெக்டிங் லிங்கா இருக்கு. ஃபீட்டஸ்க்கும் மதரோட பாடிக்கும் கனெக்டிங் லிங்கா இருக்குன்னு வச்சுங்களேன். பாருங்க, பிளாசன்டேஷன், ஃபார்மேஷன் ஆஃப் பிளாசன்டா which is the intimate the connection between fetus and the uterine wall of the mother for exchange of nutrients. எதுக்காகன்னு பார்த்தோன்னா அந்த மதர் கிட்ட இருந்து நியூட்ரிஷன் வந்து ஃபீட்டஸ் கொடுக்கறதுக்காக ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்குன்னு வச்சுங்களேன். பிளாசன்டேஷன் சொல்லக்கூடியது. இதுதான் பாருங்க, கரு வந்து டெவலப் ஆகுதுல இந்த டயக்ராம் காமிச்சிருக்காங்க. அது உள்ள இருக்கக்கூடிய கேவிட்டி என்னன்னு கேட்கலாம். வெளியில இருக்கக்கூடிய லேயர் பார்த்தோன்னா கோரியான்னு சொல்லுவாங்க. உள்ள இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் லேயர் வந்து ஆம்னியான். இது வந்து அம்பிளிக்கல் கார்டு. அம்பிளிக்கல் கார்டுனா தொப்புள் கொடின்னு வச்சுங்களேன். இது வந்து ஃபீட்டஸ் வளரக்கூடிய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கக்கூடிய கருப்பா. ஓகேங்களா? அலன்டைஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த அவுட்டர் லேயர்ல இருக்கக்கூடிய சொல்றது. இந்த gastrulation ஃபார்ம் ஆகிறத சொல்லிருக்காங்க. process by which blastocyst is changed into the gastrula. அந்த blastocyst ஈரடுக்கு கருக்குளம் தான் டெவலப் ஆகுது. அது வந்து gastrula டெவலப் ஆச்சுன்னா அது வந்து என்ன சொல்றாங்க, 3 primary germ layers, அதாவது மூவடுக்கு கருக்குளமா மாறுறது. அதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து எக்டோடெர்ம் அப்படின்னு சொல்லக்கூடியது. எக்டோடெர்ம் அப்படிங்கிறது வெளியடுக்குன்னு சொல்லக்கூடியது. ஃபார்ம் த எக்ஸோஸ்கெலிட்டான். மீசோடெர்ம் அப்படிங்கிறது நடு அடுக்கு. டெவலப்ஸ் இன்டு த ஆர்கனுக்கு இருக்கக்கூடியது. அப்புறம் எண்டோடெர்ம் பார்த்தோன்னா உள்ளடுக்குன்னு வச்சுங்களேன். ஃபார்ம் த இன்னர் லைனிங் ஆஃப் த ஆர்கன்ஸ். அதாவது இந்த 3 லேயர் டெவலப் ஆகிறத சொல்றாங்க. ஆர்கனோஜெனிசிஸ், ஆர்கன்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது ஆர்கனோஜெனிசிஸ். ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெசிபிக் திசுஸ் மூலமா தான் ஆர்கன் ஃபார்ம் ஆகுது. ஆர்கனுக்கு அப்புறம் ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் ஆகும். ஆர்கன் சிஸ்டத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெம் லேயர் ஃபார்ம் ஆகுது. அந்த 3 ஜெம் லேயர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அதாங்க எண்டோடெர்ம், மீசோடெர்ம், எக்டோடெர்ம் சொல்லக்கூடியது. இப்போ வந்து எண்டோடெர்ம் லேயரா இருந்தா ஃபார்ம் ஆச்சுன்னா அதுல பாருங்க இந்த லேயர் எண்டோடெர்ம் உள்ளடுக்குன்னு சொல்லக்கூடியது. அதுல பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஃபார்ம் ஆகும், லிவர் ஃபார்ம் ஆகும், பான்கிரியாஸ் அண்ட் லங்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகக்கூடியதுலாம் எண்டோடெர்ம் லேயர். ஓகேங்களா? அடுத்து மீசோடெர்ம் லேயர்ல பார்த்தோம்னா அது டெவலப் ஆச்சுன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம், லங்ஸ், ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அண்ட் மஸ்குலர் சிஸ்டம் இதெல்லாம் டெவலப் ஆகுறதுனா மீசோடெர்ம் லேயர்ல. அடுத்து எக்டோடெர்ம் டெவலப் ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்புற அடுக்குல சொல்றாங்க. இந்த ப்ளூ கலர் இருக்குல்லையா, அது ஹேர், நெயில்ஸ், ஸ்கின், நர்வஸ் சிஸ்டம் இதெல்லாம் ஃபார்ம் ஆகுறதெல்லாம் பார்த்தோம்னா எக்டோடெர்ம் லேயர்னு வச்சுங்களேன். இதுதான் பாருங்க பேச்சுரேஷன் நடக்குது. பேச்சுரேஷன் அப்படின்னா மகப்பேறு கவனம் சொல்லுவாங்களே, அதுதான்.
எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் த ஃபீட்டஸ் ஃப்ரம் த மதர் ஓம்ப். ஓம்புன்னு சொல்லல, ஓம்புக்கு வந்து அந்த ஃபீட்டஸ் சாரி உட்ரஸ்ன்னு கூட சொல்லலாம், கருப்பைன்னு சொல்லக்கூடியது. இதுதான் அம்பிளிக்கல் கார்டு. நோட் பண்ணிங்க. இது வந்து ஒரு கனெக்டிங் லிங்கா இருக்கு. யார் யாருக்கும் கனெக்டிங் லிங்கா இருக்கு? மதருக்கும் ஃபீட்டஸ். ஃபீட்டஸ்னா அந்த வளர் கரு குழந்தை இருக்கலையே அதுதான். அதான் மறுபடியும் பார்த்தோம். அந்த ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன் ஆர் கேரிட் அவுட் பை த பிரைமரி அண்ட் அக்செசரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் சொல்றாங்க. பிரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் நேம்லி த ஓவரி அண்ட் டெஸ்டிஸ். மேலா இருந்தா பிரைமரி செக்ஸ் ஆர்கன் பார்த்தோம்னா சரி, மேலா இருந்தா டெஸ்டிஸ், ஃபீமேலா இருந்தா ஓவரி. இது வந்து கேட்பாங்க. பிரைமரி செக்ஸ் ஆர்கன் என்னன்னு பார்த்தோம்னா டெஸ்டிஸ் அண்ட் ஓவரி. நோட் பண்ணீங்க. டெஸ்டிஸ் ப்ரொடியூஸ் பண்றது ஸ்பெர்ம், எக் ஓவரி ப்ரொடியூஸ் பண்றது எக், ஓவான்னு கூட சொல்லலாம். ஓவம் அது எக்னு சொல்லலாம். Accessory organs help in the transport and to the sustain the gametes and nutrient the developing offspring. Offspring னா அந்த என்னது, அந்த gametes மூலமா என்ன நியூட்ரிஷன் கிடைக்கக்கூடியது. developing offspring அந்த வளர்ற குழந்தைக்கு வந்து நியூட்ரிஷன் கொடுக்கக்கூடியதுன்னு வச்சுங்களேன். டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அந்த accessory organs எல்லாமே அந்த டிரான்ஸ்போர்ட்டா செயல்படுதுன்னு வச்சுங்களேன். அந்த வளரக்கூடிய கருவுக்கு வந்து நியூட்ரிஷன் கொடுக்கக்கூடியது. அதான் accessory organs சொல்லக்கூடியது. அதெல்லாம் வந்து துணை உறுப்புகள் சொல்லக்கூடியது. மறுபடியும் பாருங்க. பிரைமரி செக்ஸ் ஆர்கனா கோனட், அதுல என்ன பார்த்தா டெஸ்டிஸ் மேல், ஓவரியா இருந்தா ஃபீமேல். ஓகேங்களா, ஃபீமேல் இருந்தா ஓவரி. அதுல பாருங்க செக்ஸ் செல்ஸ் கால்ட் தி கேமெட்ஸ் அண்ட் செக்ரீட் தி செக்ஸ் ஹார்மோன். ஓகேங்களா, என்ன ஹார்மோன் அப்படின்னு பார்த்தோம்னா மேலா இருந்தா ஆண்ட்ரோஜன், ஃபீமேலா இருந்தா ஈஸ்ட்ரோஜன். ஓகேங்களா, மேல் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரோஜெஸ்டரான் ஃபீமேல். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அதேதான். டெஸ்டிஸ் வந்து பிரைமரி செக்ஸ் ஆர்கன். அக்செசரி செக்ஸ் ஆர்கன் பார்த்தனா எபிடைடிமிஸ், வாஸ் டிஃபரன்ஸ், யுரித்ரா கிளாண்ட் வந்து பார்த்தனா செமினல் வெசிக்கிள், புரோஸ்டாட், பல்போ யுரித்ரல் கிளாண்ட். இதெல்லாம் வந்து மேல் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடியது. ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்த்தனா பிரைமரி செக்ஸ் ஆர்கன் ஓவரி, அக்செசரி ஆர்கன் பார்த்தனா டக்ட் சிஸ்டம்ல என்னன்னு பார்த்தா உட்ரின் டியூப். உட்ரின் டியூப்னா அந்த சிறுநீர் குழல் சொல்லக்கூடியது. உட்ரஸ் கருப்பை, வஜைனா இது வந்து காப்புலேட்டரி ஆர்கன். எக்ஸ்டர்னல் ஜெனிட்டலியன் பார்த்தனா இதுல எக்ஸ்டர்னல் ஜெனிட்டலியர் இருக்கக்கூடிய லேயர் வச்சுங்களேன். மோன்ஸ் பியூபிள்ஸ், லெபியா, வெஸ்டிபுல், கிரேட்டர் வெஸ்டிபுலர் கிளாண்ட், கிளிட்டோரிஸ். ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தனா ஃபீமேல் அக்செசரி ஆர்கன்ஸ். இதெல்லாமே ஹார்மோன்ஸ் பாருங்க. ஹார்மோன் செக்ரேட்டட் பை த பிட்யூட்டரி கிளாண்ட் அண்ட் த கோனாட்ஸ் ஹெல்ப். என்னென்ன ஹார்மோன் செக்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா இதுல பாருங்க. பொதுவாக கிளாண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தா எண்டோகிரைன் கிளாண்ட் அண்ட் எக்ஸோகிரைன் கிளாண்ட். நமக்கு இருக்கக்கூடியது எண்டோகிரைன் கிளாண்ட்னா நாளம் இல்லா சுரப்பிகள் சொல்லக்கூடியது. எக்ஸோகிரைன் கிளாண்ட்னா நாளம் உள்ள சுரப்பிகள். ஓகேங்களா, இங்க இருக்கக்கூடியது எல்லாமே எண்டோகிரைன் கிளாண்ட். ஹைபோதலாமஸ் அப்படின்னு சொல்றது பிரெயினோட பக்கத்துல இருக்கக்கூடியது. இது வந்து ஹைபோதலாமஸ். அதுதான் பார்த்தா ஒரு எல்லாத்தையுமே எல்லா கிளாண்டையும் ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கூடியது சொல்றாங்க. ஓகேங்களா, இது வந்து மெடுலா ஆப்லாங்கேட்டான்னு சொல்லக்கூடிய இந்த லேயர்ல இருக்கக்கூடியது பிரெயின் பக்கத்துல. அதுல பார்த்தீங்கன்னா மெயினா ஹைபோதலாமஸ் செக்ரீட் பண்றதுன்னா பிட்யூட்டரி கிளாண்ட். இது வந்து மாஸ்டர் கிளாண்ட்னு சொல்லுவாங்க. எல்லா கிளாண்டையும் கண்ட்ரோல் பண்றது இது வந்து அதனாலதான் மாஸ்டர் கிளாண்ட்னு சொல்லக்கூடியது. ரொம்ப ஸ்மாலஸ்ட் கிளாண்ட்னாலும் பிட்யூட்டரி தான். ஒரு பி ஷேப்ல இருக்கக்கூடியது வச்சுக்கலாம், பட்டாணி வடிவத்துல இருக்கும். ஓகேங்களா, இதுல பாருங்க. அப்புறம் ஜஸ்ட் இங்க மேல் பொறுத்த வரைக்கும் என்னென்ன அப்படியே அப்டாமினல் எடுத்துனா ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல எடுத்துட்டோம்னா பொதுவாக என்னென்ன கிளாண்டுன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹெட் ரீஜன்ல எடுத்துட்டோம்னா ஹைபோதலாமஸ்ல விட்டுருங்க, அதை விட்டுருங்க. பிட்யூட்டரி கழுத்து பகுதியில் பார்த்தோம்னா தைராய்டு, பேராதைராய்டு, பிட்யூட்டரி பக்கத்துலேயே பார்த்தோம்னா பீனியல் கிளாண்டுன்னு ஒன்று இருக்கும். அப்புறமேட்டு ஜெஸ்ட்ல வந்து பார்த்தோம்னா தைமஸ், அப்டாமினல் ரீஜன்ல பார்த்தோம்னா அட்ரினல் கிளாண்டு, அப்புறமேட்டு கிட்னில அதற்கு அட்ரினல் கிளாண்டுங்கிறது எமர்ஜென்சி கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய கிட்னிக்கு மேலே இருக்கக்கூடியது. அப்புறமேட்டு பார்த்தோம்னா மேலா இருந்தா டெஸ்டிஸ், ஃபீமேலா இருந்தா ஓவரி. மேல் டெஸ்ட் ஹார்மோன் பார்த்தோம்னா செக்ஸ் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான், ஃபீமேலா இருந்தா ஈஸ்ட்ரோஜன். ரெண்டு ஃபீமேலா இருந்தா ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரோஜெஸ்டரான் ரெண்டு ஹார்மோன் செக்ரீட் ஆகுது சொல்றாங்க. இதுல பாருங்க, அதாவது பிரைமரி செக்ஸ் ஆர்கன்ஸ், செகண்டரி செக்ஸ் அதே தான். செகண்டரி செக்ஸ் ஆர்கன் கிளாண்ட்ஸ் எல்லாம் உருவாக்குறதுக்கு என்ன படிச்சதே தான். என்னென்ன கேரக்டர்ஸ் உருவாகும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இதுல பிரைமரி செக்ஸுவல் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பினிஸ் அண்ட் டெஸ்டிஸ் என்லார்ஜா இருக்கும் மேலுக்கு. ஸ்பெர்ம் ஸ்டார்ட்ஸ் ஆகும் டு பி ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு. செக்ரீஷன் ரிலீஸ்டு ஃப்ரம் த ப்ரோஸ்டேட் கிளாண்ட். அதான் பார்த்தோம்னா ப்ரோஸ்டேட் கிளாண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம் ஸ்பெர்ம். செகண்டரி செக்ஸுவல் கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா growth ஆஃப் செஸ்ட் ஃபார்ம் ஆகும். பியூபிக் அண்ட் ஆர்பிட் ஹேர் வாய்ஸ் டிபெண்ட்ஸ் பிகாஸ் த சேஞ்ச் இன் த லாரிங்ஸ். குரல் வந்து சேஞ்ச் ஆகலையே அதை சொல்றாங்க. தாடி மீசை எல்லாம் வளரலையே, இதெல்லாம் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ல வரக்கூடியது.
ஃபீமேலாக இருந்தால் சேஞ்ச் இன் த ஃபீமேல்ஸ் ஓவலேஷன் அக்கர் ஆகும். அதே மாதிரி மென்சுரல் பீயிங் த உட்ரஸ் அண்ட் வஜினா ஃபார்ம் ஆகக்கூடியது. பிரீஸ் டெவலப்மெண்ட் ஆகும். growth of pupils and armpit hair, பாடி சேஞ்ச் ஆகுது. ஹிப் விடன் அண்ட் வேஸ்ட் நேரோ. இதில் பார்த்தோம்னா ஏன் வந்து பெண்களுக்கு தாடி மீசெல்லாம் இல்லை மேலுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் கிடையாது, ஒன்லி ஈஸ்ட்ரோஜன் மட்டும்தான் இருக்குது. அந்த ரீசன் சொல்லலாம் இருக்கு. பட் ஆனால் அது வந்து சப்ரஸ் ஆகி சுவிட்ச் ஆஃப் கண்டிஷனில் இருக்குன்னு வச்சுங்களேன். சப்போஸ் ஒரு ஈஸ்ட்ரோஜன் ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் அதாவது டெஸ்டோஸ்டிரான் எடுத்து இன்ஜெக்ட் பண்ணி செலுத்தணும் அப்படின்னா ஒரு லேடிக்கு வந்து தாடி மீசையும் வளர வைக்க முடியும். ஓகேங்களா? இதுமாரி அதே மாதிரி ஃபீமேல் கிட்ட வந்து ஈஸ்ட்ரோஜன் இருக்கு அப்படின்னா அந்த ஈஸ்ட்ரோஜனை வந்து மேலுக்கு இன்ஜெக்ட் பண்ணி செலுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிரீஸ் டெவலப்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த ஹார்மோன் வந்து சேஞ்சஸ் பண்ண முடியும்னு வச்சுங்களா சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தது தான் இந்த அசசரி ஆர்கன் செகண்டரி செக்ஸ் ஆர்கன் சொல்லக்கூடியது தான். கண்ணு இது லீவ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் உள்ள வந்துருங்க ஆப்குள்ள. ஓகேவா? ஓகே சார். ஸ்கோட்டம் வந்து ஒரு தெர்மோ ரெசப்டார் சொல்லுவீங்க இல்லையா, தெர்மோ ரெகுலேட்டரா இருக்குன்னு சொல்லுவீங்க. என்ன ரீசன் சொல்லுங்க பார்க்கலாம்.